இப்படித்தான் சமுதாயம் மாறும். முதல்ல ஒரு தவறு செய்யும்போது வெக்கமாக இருக்கும், அடுத்தாலும் கொஞ்சம் கூச்சம் குறையும், மூணாவது கொஞ்சம் நல்லா ஸ்டடி ஆயிடுவோம், நாலாவது ரொம்ப திறமையாக தவறு செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்படித்தான் இந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி காதலோட கலாச்சாரத்துக்குள்ள வந்து சடங்கு வீட்டில் சோறு திங்குது, மையத்தூரில் சோறு திங்குது, வரதட்சணை வாங்கின வீட்டில் போய் சோறு திங்கி. இதுக்கு ஈக்குவலான ஒன்று தான். கல்யாணம் நினச்சிடக்கூடாது. வரதட்சணை வாங்குகிற வீட்டில் போய் அது சுண்ணத்தான கல்யாணம் கிடையாது, அது ஃபிதத்தான கல்யாணம். அங்கே ஃபாத்தியா ஓதப்படும், கால் கழுவப்படும், ஆரத்தி எடுக்கப்படும், சிறுக்கு பலாய் முசுபத்து எல்லாம் அங்கே இருக்குங்க, எல்லாம் செய்யப்படும். அந்த வீட்டில் போய் சோறு தானேன்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ டாஸ்மாகில் போய் ஆம்லெட் சாப்பிட வேண்டியதானே? பாரில் அசிங்கமாக இருக்குல்ல கேட்கறதுக்கு. குடிக்கத்தான் கூடாது. பாரில் போய்ப்பா சூடாக 2 ஆம்லெட்டுனா வீட்டில் வச்சு சொல்லேப்பா இன்னைக்கு டாஸ்மாக்லேயே பாரில் ஆம்லெட் சாப்பிட்டேன்னு சொன்னால் வீட்டில் என்ன செய்யா? எங்கள் இருட்டுக்குள்ளே தேடுவேன், செருப்பும் கிடக்கணும், ஆம்லெட் தீங்க அப்படின்னு நான் கேட்க நீ போய் அங்கே போவியாங்க. எவ்வளோ அருவறுப்பான இடம், அதை விட அருவறுப்பான இடம் எல்லாம் மார்க்கத்துக்கு எதிராக உள்ள இடம். ஏன்னு உணரலை. சில உதாரணம் கடினமாக சொல்லணும்னா தான் கொஞ்சம் ஏறும். கூடாது என்பது கூடாது. நல்ல பொருள் கூட இடம் மாறி போனால் நமக்கு அது ஹலால் ஆகாது, ஹராம். அதுதான் இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, தயவு செய்து இனிமேல் மார்க்கத்திற்கு புறனான மார்க்கத்தில் இல்லாத காரியங்கள் செய்வதில் உங்களை சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் மேக்சிமம் தடுத்து நிறுத்துங்க. அவங்க கொஞ்சம் பலமாக அவங்க கைப்பிடிச்சி இழுத்த உடனே சரி சொல்லி பார்த்தேன் கேட்கலான்ட்டு போயிடாதீங்க.